சிறுபான்மையர்களுக்கும் பார்த்தீங்கன்னா திமுகன்ற கட்சியில் மட்டும்தான் அங்கீகாரம் கிடைக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கட்சியில் எல்லா விதமான சலுகைகளும் கிடைக்கும், அந்த கட்சியில் தான் அவங்க பதவியில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதுவும் இல்லாமல் திமுககாரங்க தொடர்ச்சியாக அதிமுகவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறதும், இந்த தேர்தல் நேரத்தில் இப்போ இந்த பிரச்சார நேரத்தில் அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால இஸ்லாமியர்களுக்கு வந்து அங்கே வந்து எந்த விதமான சலுகையும் கிடைக்காது, அங்கீகாரம் கிடைக்காதுன்றத ஒரு விதமாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் நிஜமாக உண்மையோட நிலவரம் என்ன, அதிமுகவில் இஸ்லாமியர்களுடைய உண்மை அங்கீகாரம் எந்த அளவுக்கு இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் சார். ஐயா வணக்கம், என் பேர் ஷாக்கிரா பேகம், வேலூர் மாவட்ட மகளிர் இணை செயலாளர். இந்த நான் இவ்வளோ போஸ்டிங் நான் வந்துக்கிறேன்னா இஸ்லாமியரில் எனக்கு கொடுத்துக்கிறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு இங்கே வந்து எந்த குறையும் வச்சது கிடையாது. அதிமுகவில் எவன் வந்தாலும் மேலே தான் ஏற்றுவாங்க தவிர கீழே இறக்கி விட மாட்டாங்க. இதில் வந்து எங்கள் அப்பா கவுன்சிலர் ஆனார், சோதனை காலத்துலேயும் அவர் கவுன்சிலர் ஆனார். அதுக்கு அடுத்தது எனக்கு கொடுத்தாங்க பதிவு, எனக்கு கொடுத்து இப்போ நானும் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் மேலே வந்திருக்கிறேன். இன்றைக்கி இஸ்லாமியில் நான் வெளியே வரேன்னா எந்த கட்சி எவன் வந்தாலும்